வெல்கம் பேக் ஸ்டோரி டெல்லர்ஸ். மார்ச் மாசம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்ல நிறைய மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் இறக்கி இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல அந்த லிஸ்ட்ல இருந்து பெஸ்டா 3 வெப் சீரிஸும் 2 மூவிஸும் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போறேன். இந்த லிஸ்ட்ல நான் முதல்ல சஜஸ்ட் பண்ண போறது ஒரு இந்தியன் வெப் சீரிஸ் பத்தி தான். காக்கி பெங்கால் சாப்டர் அப்படிங்கிற இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு தரமான பொலிட்டிக்கல் கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே ரெண்டுமே பயங்கர கிரிப்பிங்கா இருக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் இருக்கு. கிரைம், பாலிடிக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்க கண்டிப்பா இதை என்ஜாய் பண்ணுவீங்க. ஸ்டோரி பத்தி கேட்டீங்கன்னா, அடியாலா இருக்க ஒருத்தன் எப்படி பெரிய கேங்ஸ்டரா ஆகுறான் அப்படிங்கிற ஒரு சாதாரணமான ரெகுலரான ஸ்டோரி தான். ஆனா அதுக்கான ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணியிருக்காங்க, நிறைய ட்விஸ்ட் எல்லாம் எப்படி வச்சிருக்காங்க, எவ்வளவு கிரிப்பிங்கா கொண்டு போறாங்க அப்படிங்கறத இங்க ரொம்ப முக்கியம். போலீஸ் ஒரு பக்கம் இருப்பாங்க, பாலிட்டிஷியன்ஸ் ஒரு பக்கம் இருப்பாங்க, கேங்ஸ்டர் நடுவுல இருப்பாரு. இந்த மாதிரி 3 பேத்துக்கும் நடுவுல ஒரு செஸ் கேம் நடக்கிற மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இந்த வெப் சீரிஸோட ஸ்கிரீன் பிளேவை டிசைன் பண்ணிருக்காங்க. சும்மா ஒரு எபிசோட் பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லா பிஞ்ச் வாட்ச் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எந்த இடத்துலயும் போர் அடிக்காது. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் கெஸ் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க. அதுதான் எனக்கு இந்த வெப் சீரிஸ்ல ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்தியன் வெப் சீரிஸ்னாவே வழக்கம் போல இருக்கிற அந்த ஹெவியான வயலன்ஸ், பேட் வேர்ட்ஸ் அது எல்லாமே இதுலயும் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பெட்டராவே தான் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலயும் எனக்கு பெருசா போர் அடிக்கல. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அமேசான் பிரைம்ல நீங்க மிர்சாப்பூர் ஆல்ரெடி பார்த்திருந்தீங்க. அந்த மாதிரி கதையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா நெட்ஃபிளிக்ஸ்ல காக்கி பெங்கால் சாப்டர் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும், கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கும். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல நான் சொல்ல போற இந்த வெப் சீரிஸை பத்தி தான் கடந்த ஒரு வாரமா எல்லாருமே ஆன்லைன்ல பேசிட்டு இருக்காங்க. அது என்னடா அப்படி ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடோலசன்ஸ் அப்படிங்கிற பேர்ல நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த சீரிஸ் போன வாரம் வந்தது. கடந்த ஒரு 10 நாளா பாக்குறவங்க எல்லாருமே சூப்பரா இருக்கு, பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த சீரிஸை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த அடோலசன்ஸ் வெப் சீரிஸ் என்ன மாதிரியான ஒரு ஜேர்னர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரைம் த்ரில்லர், பயங்கர எமோஷன்ஸ் இருக்கும், ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கும். இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, 13 வயசு பையன் ஒருத்தன் இன்னொரு பையனை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அவன் கொலை பண்ணானா இல்லையா, அப்படி பண்ணியிருந்தா எதுக்காக பண்ணான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா தான் ஆரம்பிக்கும். போக போக நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும், பயங்கரமான எமோஷன்ஸ் இருக்கும், பயங்கரமான பெர்ஃபார்மன்சஸ் இருக்கும். இந்த சீரீஸ்ல அந்த 13 வயசு பையனா நடிச்ச அந்த குழந்தைக்கு வந்து இதுதான் முதல் டைம் நடிக்கிறான்னு சொல்றாங்க. அதை வந்து நம்மளால கண்டிப்பா நம்பவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு அன்பிலீவபிளான பெர்ஃபார்மன்ஸ் அந்த பையன் கொடுத்திருக்கான். எபிசோட் 4, 5 வந்து நிறைய சீக்வன்சஸ் வந்து சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸா எடுத்திருக்காங்க. இந்த சீரீஸ்ல நிறைய வந்து சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸா எடுத்திருக்காங்க. அதாவது ஒரே ஸ்ட்ரெச்ல ஃபுல்லா எடுக்கிறது, அது மாதிரி நிறைய சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி சீக்வன்ஸ்ல கூட இந்த பையன் மொதல் டைமா நடிக்கிறாங்கிறதே புரியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பரா சின்ன சின்ன எமோஷன்ஸ் கூட அவ்வளோ அக்யூரேட்டா கொடுத்திருக்கான். என்னதான் ரைட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் இந்த பையனோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் ஒரு சில ரைட்டிங்ல ஒரு சில இடத்துல ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுக்காகவுமே இந்த சீரீஸ் கண்டிப்பா பார்க்கலாம். மார்ச் மாசம் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருந்தது. நிறைய பேர் இந்த சீரீஸை பார்த்த மாதிரியே எனக்கு தெரியல. பெருசா யாருமே இந்த சீரீஸை பத்தியும் பேசல. அப்படி ஒரு சிம்பிளான காமெடி இருக்க ஒரு தமிழ் டப் சீரீஸை பத்தி தான் அடுத்து சொல்ல போறேன். நான் சொன்ன அந்த வெப் சீரிஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா, ரெசிடென்ஸ் அப்படிங்கிற இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான். இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னு சொன்னதும் பயங்கர சீரியஸா இருக்கும், ரொம்ப வந்து ஆக்ரோஷமா கொண்டு போவாங்க அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. நிறைய காமெடி, நிறைய டிராமான்னு சொல்லி கொஞ்சம் ஜாலியாவே கொண்டு போற ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் இந்த ரெசிடென்ஸ் வெப் சீரிஸ். அமெரிக்கன் அதிபர் இருக்கிற அந்த ஒயிட் ஹவுஸ்ல ஒரு பிரச்சனை ஆயிருது. ஒரு டெட் பாடி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டெட் பாடிக்கு யார் காரணம், யார் கொலை பண்ணாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் அங்க இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா வராங்க. அவங்க அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கு நடுவுல எத்தனை பிரச்சனை இருக்கு, அதுல எவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு, இதுதான் வந்து இந்த ரெசிடென்ஸ் வெப் சீரிஸ். ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்காம, போர் அடிக்காம, கொஞ்சம் ஜாலியா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து பெருசா எங்கேயுமே போர் அடிக்கல. தமிழ் டப்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போடுறோம், அதுல கொரியன் படம் இல்லாம எப்படி லிஸ்ட் போடுறது நீங்களே சொல்லுங்க. ரிவிலேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த கொரியன் படம் மார்ச் மாசம் தான் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு. தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லரா இந்த படம் வந்திருக்கு. ஒரு சின்ன குழந்தைய கடத்திட்டு போயிடுறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் வராங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள எவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு, எவ்வளவு பழைய விஷயம்லாம் வெளியே வருது அப்படிங்கிறது தான் இந்த படம்.
இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருந்தாங்க. இன்வெஸ்டிகேஷன் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா போக 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 ரொம்ப நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. ரொம்ப வித்தியாசமாவும் இருந்தது. அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஜெனரிக்கா இருந்த மாதிரி இருந்தது. நிறைய தமிழ் படத்துல இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி தான் இருந்தது. பெருசா ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இல்லாதனால கொஞ்சம் ஓகேவா போன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் செகண்ட் ஹாஃபுக்கு. கொரியன் படம், இன்வெஸ்டிகேஷன் படம் இதெல்லாம் சொன்னதுமே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு வந்து சூப்பரா எழுதியிருப்பாங்க. கொரியன்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயத்துல எவ்வளவு பெரிய கில்லின்னு நமக்கு தெரியும். அதே எக்ஸ்பெக்டேஷனோட தான் நான் படம் பார்க்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கூட அந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு குறையவே இல்லை. பாயிண்ட் ஆகிற அளவுக்குலாம் படம் மோசம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பட்டாசா இருக்கும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகேவா இருக்கும். ஓவராலா பார்க்கும்போது நல்லா ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்குற மாதிரி ஒரு கொரியன் படம் பார்த்தா நீங்க எவ்வளவு சாட்டிஸ்ஃபை ஆவீங்களோ அதே மாதிரிதான் இந்த படமும் இருக்கும். நெட்ஃபிளிக்ஸோட வரலாற்றுலயே அதிகமா செலவு பண்ணி காஸ்ட்லியஸ்ட் மூவி அப்படின்னு பேர் எடுத்த படத்தை பத்தி தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். எலக்ட்ரிக் ஸ்டேட் அப்படிங்கிற இந்த ஹாலிவுட் மூவி இந்த மாசம் மார்ச் மாசம் தான் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்தது. இந்த படம் வந்து ஒரு ஸ்கைஃபை த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கைஃபை த்ரில்லர் அப்படின்னாலே ரொம்ப வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ஜர்னர், புதுசா ஏதாவது இருக்கும் நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த படத்துலயும் புதுசா பாக்குறதுக்கு என்ஜாய் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோபோட்ஸுக்கும் மனுஷங்களுக்கும் ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல ஒரு ஃபேமிலி அஃபெக்ட் ஆயிருது. அந்த ஃபேமிலியில ஒரு பொண்ணு மட்டும் பொழைச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு தொலைஞ்சு போன அவங்க தம்பியை தேடி அலையிற கதை தான் இந்த கதை. என்னடா ஸ்கைஃபை த்ரில்லர்னு சொன்ன, ஏதோ ஃபேமிலி டிராமா மாதிரி கதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதுல நிறைய ஸ்கைஃபையும் இருக்கு, நிறைய ஃபேமிலி எமோஷன்ஸும் இருக்கு. அக்கா தம்பி நடுவுல இருக்க பாசம், அவங்களுக்குள்ள இருக்க ஒரு பாண்ட், இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொல்றதுனால இதுல நிறைய ஃபேமிலி எலமெண்ட்ஸும் இருக்கு. அனிமேஷன் சிஜிஐல வச்சு ஒரு படம் பிரம்மாண்டமா காட்டினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படமும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துல நெகட்டிவா எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த படத்துலயும் செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு கொஞ்சம் நார்மலா தெரிஞ்சது. பெருசா பேசுற அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். கொஞ்சம் ஓகே தான். படம் வந்து செகண்ட் ஹாஃப் மட்டும் லைட்டா ப்ரெடிக்டபிளா இருக்கும். அதுதான் இதுல ஒரு பிரச்சனை. மத்தபடி படம் வந்து நிறைய என்ஜாய் பண்றதுக்காக நிறைய விஷயம் இருக்கும். குழந்தைங்க எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அவங்களுக்கு இந்த அனிமேஷன் சிஜிஐ எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நெட்ஃபிளிக்ஸ்ல, அமேசான் பிரைம்லயோ இல்ல ஜியோ ஹாட் ஸ்டார்லயோ உங்களுக்கு வெப் சீரிஸ் மூவிஸ் பாக்குறதுக்கு சஜஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம சேனல்லயே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோட பிளேலிஸ்டும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நம்ம சேனலோட கான்டென்ட் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனல் பத்தி சொல்லுங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு சூப்பரான கான்டென்ட்ல நான் வந்து உங்களை பாக்குறேன். Until then, take care and bye bye.